இளம்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச்செயல் மற்றும் அவரது மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த தெய்வச்செயல் என்பவர் தன்னை திருமணம் செய்து கொண்டு வன்கொடுமை செய்துவிட்டதாக இளம்பெண் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தன்னை போலவே 20 இளம்பெண்களை அவர் ஏமாற்றிவிட்டதாகவும் அந்த இளம்பெண் பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் தெய்வச்செயல் மீது 4 பிரிவுகளின் கீழ் அரக்கோணம் அனைத்து மகளிர் போலீஸ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி தெய்வச்செயல் மற்றும் அவரது மனைவி கனிமொழி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் அந்த பெண்ணிடம் இருந்து விவாகரத்து கோரி அவரது கணவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக மனுவில் தெய்வச்செயல் குறிப்பிட்டிருக்கிறார். விவாகரத்து பெறாத நிலையில் அந்த பெண்ணுக்கும் தமக்கும் காரைக்காலில் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்றதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவினரின் தூண்டுதலின் பேரில் தமக்கு எதிராக அந்த பெண் போலீசிலும் சமூக வலைதளங்களிலும் பொய் புகாரை அளித்துள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமக்கு எதிரான புகார் குறித்து முறையாக விசாரணை நடத்தினால் உண்மை தன்மை தெரிய வரும் எனவும் இந்த வழக்கில் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க தேவையில்லை என்பதால் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது புகார் அளித்த பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி தெய்வச்செயல் மற்றும் அவரது மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.